கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை வேலைகள் நடந்து வரும் பழையமுனார் பகுதியில் சாலையில் அதிக அளவில் கீறல்கள் ஏற்பட்டுள்ளன. பழையமுனார் சிஎஸ்ஐ தேவாலயத்தின் அருகிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தான் கீறல்கள் விழுந்துள்ளது. தேவிகுளம் சப் கலெக்டர் விஎம் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். மூணாறில் தேசிய நெடுஞ்சாலை அருகிலுள்ள மூணார் சிஎஸ்ஐ தேவாலயமும் தேவாலயத்தின் பாதிரியார் தங்கியுள்ள கட்டிடத்தின் அருகில்தான் ஆபத்தான நிலை உருவாகியுள்ளது. மண் சரிவு ஏற்பட்டால் கட்டிடங்கள் சேதமடையும் என்ற பயத்தில் பொதுமக்கள் உள்ளனர். தேசிய பாதை ரோடு வேலை செய்கிறதுனால அது செய்ய தொடங்கினதுனால நேற்றையிலிருந்து சர்ச்சில் சேர்மன் இந்த குடும்பமாக இங்கே தாமசிக்கிறாங்க. அந்த இடம் முழுவதும் இப்போ பெரிய வெள்ளல் விழுந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. சப் கலெக்டருக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. தகவல் அறிந்து தேவிகுளம் சப் கலெக்டர் விஎம் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதனை நடத்தினார். கீரல் உருவான பகுதியில் ஆபத்தான வாய்ப்புகளை கணக்கில் எடுத்து சப் கலெக்டர் இதை குறித்து விளக்கமான ரிப்போர்ട്ട് മാവട്ട ആഴ്ചക്കൂടത്തിற்கு കൊടുക്കപ്പെടും என்றுം தெரிவித்துள்ளார். മൂന്നാർ CSI പള്ളിയുടെ ഭാഗത്തായിട്ട് ഇന്ന് രാവിലെ ചെറിയൊരു ക്രാക്ക് കാണുകയുണ്ടായി. ഇന്ന് നമ്മളുടെ വില്ലേജ് ഓഫീസേഴ്സും തഹസിൽദാരും അതോടൊപ്പം തന്നെ ഞാനും പ്രത്യേകം പോയി ആ സ്ഥലം പരിശോധിച്ചിട്ടുണ്ട്. അവിടെ നമ്മളൊരു ജാഗ്രത പുലർത്തേണ്ടതും രാത്രി കാലങ്ങളിൽ കഴിയുകയാണെങ്കിൽ തൽക്കാലം ആ ബൈപ്പാസ് റോഡ് യൂസ് ചെയ്ത് മറ്റേ റോഡ് യൂസ് ചെയ്യുന്നതിലേക്ക് നമ്മളൊരു സ്റ്റെപ്പ് എടുക്കാനായിട്ട് തീരുമാനിച്ചു. சப் கலெக்டரின் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் வரும் நாட்களில் கடுமையான போக்குவரத்து கட்டுப்பாடு ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக வருவாய் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விபத்துகளை தவிர்ப்பதற்காக வருவாய்த்துறை மற்றும் காவலர்களின் தலைமையில் இந்த பகுதியில் கடுமையான ஜாக்கிரதை தொடர்கிறது. பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அதிகாரிகள் ஜாக்கிரதை உத்தரவும் கொடுத்துள்ளனர். நியூஸ் பியூரோ, மூணார்.